Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சென்னையில் 7 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசன் வழங்க கேட்கலாம். அன்பரசன், சென்னையோட எந்தெந்த பகுதிகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வர்றாங்க, எதன் அடிப்படையில் இந்த சோதனைகள் நடைபெறுது அப்படிங்கிற விவரம் வெளியாகி இருக்கா? சென்னையில் 7 இடங்களில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக விருகம்பாக்கம், சாலிகிராமம், டி நகர், அசோக் நகர், ஆழ்வார்பேட்டை, கோட்டூர்புரம் உள்ளிட்ட 7 இடங்களில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது வரை 7 இடங்களில் அதிகாரிகள் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த சோதனை இன்னும் அதிகரிக்கலாம் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அசோக் நகர் 7வது அவனியில் அமைந்திருக்கக்கூடிய என்சிஸ் டெக்னாலஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திலும், அதே போன்று என்சிஸ் டெக்னாலஜி இயக்குநர் ஏ.கே. நாதன் என்பவரது கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய வீட்டிலும், அசோக் நகர் 50வது தெருவில் உள்ள EHS 360 பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திலும், கோயம்பேடு ஜெயநகர் 8வது தெருவில் உள்ள எக்கோகேர் இன்ஜினியர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் MD குணசேகரன் என்பவரது வீட்டிலும், அதே போன்று KK நகர் டாக்டர் ரங்கசாமி சாலை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மருத்துவர் வரதராஜன் என்பவரது வீட்டிலும், விருகம்பாக்கம் காவேரி தெருவில் அமைந்திருக்கக்கூடிய பாண்டியன் என்பவரது வீட்டிலும் தற்போது இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மருத்துவ உபகரணங்கள் வாங்குதல், அதே போன்று மாசு கட்டுப்பாட்டு வாரிய துறை சார்ந்த முறைகேடுகள் தொடர்பாக புகார்கள் இருந்ததால் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், விருகம்பாக்கம் காவேரி தெரு பகுதியில் பாண்டியன் என்பவரது வீட்டில் இந்த சோதனையானது இன்று காலை முதல் 5 பேர் கொண்ட அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பாண்டியன் என்பவர் மாசு கட்டுப்பாட்டு வாரிய கண்காணிப்பாளராக இருந்து ஓய்வு பெற்றவர். குறிப்பாக இவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையில் வழக்கு பதிவு உள்ளது. இவர் அதிமுக ஆட்சி காலத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய துறையில் கண்காணிப்பாளராக இருந்தபோது பன்மடங்கு சொத்து சேர்த்ததாக கூறி வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி இவரது வீடு மற்றும் இவருக்கு நெருக்கமான பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. குறிப்பாக லஞ்ச புகாரில் சிக்கிய பாண்டியன் அப்போதே பணியிட நீக்கம் செய்யப்பட்டார். அது மட்டுமல்லாமல் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி இவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு 18 மணி நேரம் சோதனையில் நடத்தி சுமார் 1.37 கோடி, அதாவது 1,37,00,000 பணம், 3 கிலோ தங்க கட்டிகள், 3 கிலோ வெள்ளி பொருட்கள், 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைரம், 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள 18 சொத்து ஆவணங்கள் ஆகியவற்றை கைப்பற்றினர் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள். தற்போது இவரது வீட்டிலேயே அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மருத்துவர் வரதராஜன் என்பவரும் இந்த ஒரு பிரபல தனியார் மருத்துவமனையில் மருத்துவ உபகரணங்கள் வாங்கி வைக்கும் தொழில் பார்த்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மருத்துவ உபகரணங்கள் வாங்கி வைக்கும் தொடர்புடைய நிறுவனங்கள், அதே போன்று மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் வீட்டிலும் தற்போது இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சோதனை இன்னும் விரிவடையலாம் எனவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முழுமையான சோதனைக்கு பிறகு இந்த சோதனையில் எவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கிறது, யார் யார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்த முழுமையான தகவல்கள் வெளிவரும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையோட 7 இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் சோதனையை தொடங்கி நடத்திட்டு வர்றாங்க. தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.